ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு முக்கியமான பிரின்சிபிள் கர்மயோகம். அதாவது ஒரு செயல் செய்யறோம்னா கவனம் அந்த செயல்ல இருக்கும், பலன் இருக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு டோர் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா நடக்கும்போது நடக்கிறதுல கவனம் செய்யும். அது கிட்ட போய் முடிஞ்சு டோர் ஓப்பன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணும். இப்போ நம்ம ஆஃபீஸ் போறோம்னா வண்டி ஓட்டுறோம்னா வண்டி ஓட்டுறதுல கவனம் செலுத்தும், ஓட்டுறதுல கவனம் செலுத்தும். ஆஃபீஸ் போகணும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு போகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஆஃபீஸ் போய் கரெக்டாக சேர்றோமோ இல்லை லேட்டாக சேர்றோமோ நம்ம எல்லா நிமிஷத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா எப்பவுமே ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கு. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொன்னார். யுத்தத்தை ஜெயிக்கணும்னு யுத்தம் போடக்கூடாது, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கணும். அப்ப என்ன ஆகும், ஜெயிக்கிறோமோ இல்லையோ இவ்வளவு நேரம் வாழ்ந்துட்டு ப்ரெசன்ட்ல இருக்கும். அதுதான் வாழ்றது. அதாவது எப்பவுமே அட்டென்ஷன் இருக்கு. இப்போ நம்ம கான்சென்ட்ரேட்டடா வண்டி ஓட்டக்கூடாது, அட்டென்ஷனோட வண்டி ஓடும். ஆஃபீஸ் போகிறோம்னா கான்சென்ட்ரேஷனாக போயிட்டு ஆஃபீஸ் போகிறோம் புரியல. அட்டென்ஷன்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு குதிரைக்கு கடி வழங்கிட்டு இருப்பாங்க, எதையுமே கவனிக்காம அப்படியே போகிறோம், இலக்கை டார்கெட் பண்ணி போகிறேன் அப்படி இருக்கும். அட்டென்ஷன்னா என்னன்னா ஒரு நிமிஷத்துலையும் ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கும். வண்டி ஓட்டணும்னா எல்லாத்தையும் பார்க்கணும், வண்டி ஓட்டணும், கவனம் வண்டி ஓட்டுறது இருக்கணும், எதுக்கு என்ன வரணும் சுற்றி பார்க்கணும், எல்லாமே அட்டென்ஷன்ல இருக்கும். இலக்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் அட்டென்ஷன். ஸோ கிருஷ்ணர் சொன்னது என்னன்னா அட்டென்ஷனோட ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இலக்கை நினைச்சு வாழக்கூடாது. அதே சமயம் நம்மளோட செயல் டிட்டாச்சா இருக்கு. ஸோ டிட்டாச்சா இருக்கிறது அப்புறம் பார்த்தேன், இப்போதைக்கு அட்டென்ஷனோட இருக்கும். அப்போ அட்டென்ஷனோட இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு நிமிஷம் போனாலும் அடுத்த நிமிஷம் வரும்போது அடுத்த நிமிஷத்துல கவனம், அடுத்த நிமிஷத்துல வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல எப்பவும் இருக்கும். முன்னாடியோ பின்னாடியோ யோசிக்கணும், பாஸ்டோ ஃபியூச்சரோ யோசிக்கணும், எப்பவுமே ப்ரெசன்ட்ல இருக்கு. அதுதான் டிட்டாச்சா இருக்குது. இதான் கான்சன்ட்ரேஷனாக வச்சுக்கோங்க. எதையும் யோசிக்காம ஒரு இலக்கா போனச்சு, அந்த இலக்கு அடைஞ்சு முடிஞ்சு இலக்கு அடைஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். பாஸ்டர் இல்லை, அது அடையலைன்னா அதை நினைச்சு வருத்தப்படும். பட் ஆனால் அட்டென்ஷனோட இருந்ததுன்னா அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருந்துட்டே இருக்கும். இலக்கு அடைஞ்சாலோ அடையிலையோ நம்ம அந்த எல்லா மொமெண்ட்டும் என்ஜாய் பண்றதுனால அந்த இலக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறதோட ஒரு நிமிஷமும் வாழணும். இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை நம்மளுக்கு பெருசா பாதிக்காது. நம்மளுக்கு வியாதி இருக்குமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இப்போ. பட் நம்ம அது வரைக்கும் நம்ம வாழணும். அதுதான் கிருஷ்ணன் சொன்ன கர்ம யோகம். எப்பவுமே ப்ரெசன்ட்ல இருக்கணும், எப்பவுமே அட்டென்ஷன்ல இருக்கணும். கான்சன்ட்ரேஷனா இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனா இருப்பாங்க. எல்லாரும் ஸ்கூல்ல எல்லாரும் சொல்லுவாங்க கான்சன்ட்ரேட்டா படிக்கணும், எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனை பார்த்துட்டு அதுலேயே அட்டென்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் அதை விட்டு வெளில வரணும். அதுதான் அட்டென்ஷன். எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம இருக்கிறதுன்றது அப்படி இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா டிஸ்ட்ராக்ட். எப்பவுமே ஒரு இலக்கு இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு. அது கான்சென்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு எப்பவுமே இலக்கு இருந்துட்டே இருக்கு. அட்டென்ஷனோட இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எப்பவுமே அட்டென்ஷனா இருக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு முக்கியமான லெசன், அட்டென்ஷன். ஒரு சைனீஸ்ல ஒரு ஜென் இது இருக்கு. அதுல அவங்க எப்படின்னா
அவங்களோட மெயின் விஷயம் என்னன்னா யோசிக்கிறது கம்மியாக இருக்கணும். அதுதான் ஜென்னோட தத்துவத்தோட மெயின் இது. அப்போ வந்து அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. ஜென் குரு அதிகமாக பேச மாட்டாங்க, எப்பவுமே ஆக்ஷன் தான் காட்டுவாங்க. இப்படி கை தூக்கி காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க. அதாவது அவங்க அவங்க வந்து நம்மளை யோசிக்க வைக்கிறது அவங்களோட லட்சியம் இல்லை. அதில் இருக்கிற ஒரு சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியல ரொம்ப நாளா. அப்போ அவர் வந்து கடைசியாக குருநாதர்கிட்ட போனார். போயிட்டு எனக்கு இங்கே ஒன்றுமே புரியல, அதனால நான் இதை விட்டு போறேன், ஆசிரமத்தை விட்டு போறேன், எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த சிஷ்யன் நினைப்பாரு, சரி ஏதாவது முக்கியமான அட்வைஸ் பண்ணுவாரு, அதாவது நம்மளுக்கு ஒரு லேர்னிங்கா இருக்கும். அப்போ அந்த குருநாதர் அதை வாங்கி புக்கை வாங்கி ஒரு நோட்ல எழுதி கொடுப்பாரு. என்னன்னா எழுதி கொடுப்பாரு. அதை அந்த சிஷ்யன் வாங்கி படிப்பாரு. என்னன்னா ஒரே வார்த்தை தான், டென்ஷன். சிஷ்யர் ரொம்ப மன உடம்பு கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவர் திருப்பி எழுதுவார். அடுத்த லைன்ல திருப்பி சிஷ்ய வாங்கி படிப்பார். அட்டென்ஷன், அட்டென்ஷன். சிஷ்யனுக்கு ரொம்ப மன வருத்தம் கொடுக்கும். இல்ல நீங்க கண்டிப்பா வேற ஏதாவது எழுதணும், இன்னும் ஒண்ணு கூட எழுதணும். இந்த குருநாதர் திருப்பி எழுது, சிஷ்ய வாங்கி படிப்பாரு. அட்டென்ஷன், அட்டென்ஷன், அட்டென்ஷன். ஸோ என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் முக்கியமான விஷயம் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன். எல்லாருமே இப்போ வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவோம், அது ரொம்ப தப்பு. எப்பவுமே அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யாரும் வேணும். அதான் அட்டென்ஷன் ஆகும். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அட்டென்ஷனோட போங்க, எல்லாத்தையும் பாருங்க, ரசிங்க. அப்புறம் என்ன வாங்கணும் அதை பார்க்கும்போது அது வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு தெரியும். அது அஃப்கோர்ஸ் அதில் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்டென்ஷனில் வாழ கற்றுக்கணும், கான்சன்ட்ரேஷன் இல்லை. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு முக்கியமான லெசன், கர்ம யோகம். இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.